ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, அதாவது சஷ்டியும் கூட. சஷ்டி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், முருகனுடைய வழிபாடுகள் செய்வதற்குரிய உகந்த ஒரு நாள். இந்த நாளுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசி நேர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றியும், கூடவே இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஷ்டி அப்படிங்கிறது அமாவாசை, பௌர்ணமி இதை தொடர்ந்து வரக்கூடிய 6ஆம் நாள். சஷ்டினா 6 அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள். இந்த நாளில் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால தான் சஷ்டியில் முருகனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பது அவ்வளோ விசேஷமானது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குங்க. அந்த அளவுக்கு சஷ்டி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க யாரும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சஷ்டியில் விரதம் இருங்க. மேலும் உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் பதிவிடுங்க. இப்போ வாங்க 20ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குது துளாராசிக்காரங்களுக்குன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே துளாராசிக்காரங்க பார்த்திங்கன்னா விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்க. தான் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை எப்படியாவது செயல்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஜூன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ராசிக்கு ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து 7ஆம் அதிபதியான செவ்வாயை பார்க்குறாரு. அப்படின்றதுனால உங்களுடைய பணிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். விரைந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ காரியம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். நீங்கள் வெளியில இருந்து வரக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வெற்றி தான் அப்படின்ற மாதிரி வெற்றிக்கான பயணங்கள் ஆரம்பமாக போகுது. ஸோ வெற்றி பயணம் அப்படின்றது எல்லாருக்கும் கிடைச்சிடாதுங்க. ஸோ அதுக்காக தான் எல்லாரும் போராடிட்டுருக்காங்க. என்றைக்காவது நம்ம வெற்றி பெற்றுட மாட்டோமா, என்றைக்காவது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா, நம்ம உயர்ந்திட மாட்டோமா அப்படின்ற அந்த ஒரு நினப்போட நேர்மையோட உழைக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவர்களுக்குமே கண்டிப்பாக இறைவன் அதற்கான தருணத்தை கொடுப்பாரு. ஸோ அதனால் பொறுத்திருக்கிறதுனாலும் காத்திருக்கிறதுனாலையும் தவறு கிடையாது. ஸோ காத்திருப்பவர்கள் எல்லாருக்குமே காலம் கண்டிப்பாக நல்ல பதில் கொடுக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையும் கூட. அதே மாதிரி தான் துளாராசி நேயர்களும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், நேர்மையானவர்கள் அப்படின்னா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. காலம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டும். அதே மாதிரி ராசிநாதன் இப்போ பார்த்தீங்கன்னா அருள் உங்களுக்கு 3ஆம் இடத்துல கிடைக்கிது. அதனால் முயற்சிகள் 3ஆம் இடம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம் தான். நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே நல்ல பலன் கொடுக்கும். அதனால் தைரியமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல்லையும் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். காரிய அனுகூலமும் உங்களுக்கு இருக்கும். அதே போல் சந்திரன் தனஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கார் அப்படின்றதுனால துளாராசிக்காரங்க இனி பொருளாதாரத்தில் நல்ல மேன்மைகளை பார்ப்பீங்க. செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக ஹோட்டல்ஸ் நடத்தக்கூடியவங்க, உணவு சார்ந்த விஷயங்களில் நடக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்க போகுது. ஏன்னா வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் நிச்சயம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரலாம். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதை தெய்வமாக நினைத்து செயல்படக்கூடியவர்கள் துளாராசிக்காரங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா கர்ம வினைகளை நீக்கிறதுக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வார். ஸோ கர்ம வினைகளை நீக்கும்படி இருக்கக்கூடிய பரிகார பூஜைகளை எல்லாம் செய்துக்கோங்க. அதில் இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நல்ல உதவிகள் செய்வார். அதனால் பரிகார பூஜைகள் எதுவும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா செய்யுங்க. மேலும் பார்த்திங்கன்னா குலதெய்வம் யாருக்கெல்லாம் தெரியாமல் இருக்கோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் தெரிய வரும். ஸோ குலதெய்வம் தெரிய வருது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அதை நீங்கள் வழிபாடுகள் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. அதே போல் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஜூனில் இருந்தே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கோ உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அது ஜூனில் இருந்தே நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இல்லாமல் இருந்தார். இப்போ குருவினுடைய பயிற்சி நடந்திருக்கு அப்படின்றதுனால சந்தான பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 6வது இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்றதுனால உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. ஏன்னா அப்பப்போ ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும்.
ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட்டு ஓஞ்சி உட்காந்துரவும் கூடாது. ஏன்னா பெருசாக பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருங்க. அப்பப்போ பாதத்தில் எரிச்சல் வர்றது, மன அழுத்தம் ஏற்படுறது, திடீர்னு எதையாவது ஒரு வகையில் கடன் ஆயிடுறது, தேவையில்லாத பகைமை வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய அவஸ்தைகளையும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நினைத்த காரியம் அப்படின்றது நடக்கிறதுக்கு கொஞ்சம் தடை அப்படின்றது ஏற்பட்டாலுமே கூட பொறுமையாக மட்டும் இருங்க. ஏன்னா விரைவில் அது நடக்கும். அதனால் உங்களுக்கு தடைப்பட்டுருச்சே இனிமேட் நடக்கவாதோ அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. அதை நினச்சி சோர்ந்தும் போயிடாதீங்க. ஏன்னா எப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் தடைப்படுதோ அதை விட வந்து பிரம்மாண்டமாக கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் காத்திருக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தடைப்பட்டுருச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க. விரைவில் நடக்கும். கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு எல்லாமே வந்து நல்லதாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய முயற்சி சரியாக இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை அது மட்டும்தான் உங்களை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஆரம்பிங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இருந்தாலும் சனி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சிறப்பு அப்படின்ற மாதிரி எதிரிகள் வந்து சூழ்ச்சிகளை எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. குருவுடைய பார்வை சனிக்கு வந்து கிடைக்குது. ஸோ சனியால் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு வந்து நீங்கி நிறைய சுபிட்சகரமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா இந்த ஒரு சுபிட்சத்துக்காக தான் துளராசிக்காரங்க இவ்வளோ நாளாக காத்துட்ருப்பீங்க. ஏன்னா 10 வருட காலங்களுக்கு மேலே போராட்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே மாறணும் அப்படின்ற ஒரு நேரமும் வந்தாச்சு. ஸோ மாற்றங்களை வந்து ஏற்பட போகுது. காலம் தரக்கூடிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி தான் இப்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக ஜூன் 20ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. ஸோ 7ஆம் இட செவ்வாய் பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம், கை கொடுக்கும். நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கூட சுமூகமான தீர்வுகள் எல்லாம் இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அமைதியாக எல்லாத்தையும் வந்து செய்து முடிச்சிடுவீங்க. எப்போதுமே வந்து துளாராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான். ஸோ இப்போ நீங்கள் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்து இருக்கிறாரு அப்படின்றதுனால அரசு சார்ந்த வேலைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் என்ன நடக்குது, இன்னும் மற்ற கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான வாய்ப்புக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க இப்போ ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துடுங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தொடர்ந்து நல்ல ஒரு முயற்சிகளை கொடுத்தீங்க அப்படின்னா வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய அதிபதி புதனோடு வந்து ராசி அதிபதி சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கிறாரு. ஸோ உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய இணைவு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன தான் பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன தான் தடை வந்தாலும் சரி, அதை அத்தனையுமே உடச்சி நீங்கள் பலம் அடைவீங்க. சொல்லப்போனால் நிறைய சோதனைகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். எத்தனை சோதனை வந்தாலுமே அதை எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்கொண்டு வெற்றிகளை எல்லாம் பெறுவீங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வேறு உச்சம் பெற்றிருக்கிறாரு. ஸோ குரு உச்சம் பெற்று அமர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நினைத்ததை எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கும். ஸோ இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலையே, இது எனக்கு கிடைக்கலையே, இது எனக்கு கிடைக்காமலே போயிடுமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ அழிச்சிடுங்க. ஏன்னா இனி நீங்கள் நினைக்காத அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக கடன் இருக்குன்னா கடன் அடைய ஆரம்பிக்கும். ஸோ எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் இப்போ மீண்டு வர ஆரம்பிப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிகளை எல்லாம் வாங்கிறதுக்கான திறன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ போராட்டங்களும் சரி, உங்களுடைய திறமையும் சரி அதிகமாக இருக்கும் பொழுது அதற்கான பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குரு 10ல் இருக்காரு அப்படின்றதுனாலையும் குரு தனித்திருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக எந்த துன்பமும் வராது, பயப்படாதீங்க. இருந்தாலுமே கூட பணி செய்யக்கூடிய இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கிக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு ஆபத்தானது தான். நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலைகளை மாற்றிக்கோங்க. அந்த இடத்துல பிரச்சனைகளை மட்டும் உண்டு பண்ணிக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஆபத்துக்கள் ஆகிடும். ஸோ எல்லாமே வந்து சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சகிச்சுக்கிட்டு இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும். ஸோ காலப்போக்கில் எல்லாமே வந்து மாறிடும். இல்லை அந்த இடத்துல நீங்கள் பிரச்சனைகள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு தான் ஆபத்தானது. ஸோ நடக்கிறது நடக்கட்டும், விட்டுடுங்க. அது மாதிரி நீங்கள் மனசுக்கு வந்து பக்குவப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமில் கேது வந்து உங்களுக்கு லாப வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ லாப கேது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு.
அவர் எப்போவுமே உங்களுக்கு உதவியா தான் இருப்பார். லாபக்கேது மட்டும் எப்போவுமே உதவிகள மட்டும் தான் செய்யும். ஸோ சகல விதமான வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி குடுப்பாரு. உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. ஸோ இது சரியில்ல, இத மாத்தணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் யாரும் உங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கடனாவே நீங்க இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு கடன்காரங்க வந்து தொல்லை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாரியான ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து செட்டில் பண்ணிட்டு, உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஒரு இடத்துக்கு வந்து உயர்த்தக்கூடிய ஒரு டைமிங்கா இருக்கு. இந்த 1 வருட காலமே உங்களுக்கு அட்டகாசமா தான் இருக்கு. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மிஸ் பண்ணாம பயன்படுத்துங்க. ஸோ நல்லதே நடக்கும். அதே மாரி வெள்ளிக்கிழமையில நீங்க எப்போதுமே மகாலட்சுமி தாயார வழிபாடுகள் செய்யும் பொழுது, உங்களுக்கு சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும். ஸோ ஒருத்தங்க பணம் தான் பிரச்சனை, பண கஷ்டத்துல தான் இருக்கேன் அப்படின்னா, நீங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார வழிபாடுகள் செய்யுங்க. இந்த எளிமையான ஒரு விஷயத்த மட்டும் செய்துட்டு வாங்க. நடக்கக்கூடிய மாற்றங்கள நீங்களே வந்து பார்க்கலாம். அதோடு நவகிரக வழிபாடுகள் வந்து செய்துக்கோங்க. நவகிரகத்துல இருக்கக்கூடிய 9 விதமான கிரகங்களையுமே நீங்க வழிபாடுகள் செய்து வேண்டிக்கும் பொழுது, தடைகள் எது இருந்தாலும் அத்தனை விதமான தடைகளுமே நீங்கி உங்களுக்கு நிறைய சுபிட்சங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும்.